ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு முதியவர் படுத்திருப்பதை பார்க்கிறார். முதியவரே, தாங்கள் யார் என்று வினவினான் மன்னன். அவர் தான் ஒரு வழிப்போக்கன், புனித கங்கையில் நீராடி சேதுக்கரை நோக்கி செல்கிறேன் என்று கூறினார். ஆன்மீக பற்றுடைய தாங்கள் ஏதாவது ஸ்லோகம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று மன்னன் வினவினான். அதற்கு அந்த பெரியவர் ஒரு ஸ்லோகமும் சொல்லி விளக்கினார். மழைக்காலமான ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை இன்பமாக வாழ மற்ற 8 மாதங்களும் உழைக்க வேண்டும். இரவுக்கு தேவையானதை பகலிலும், முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் தேட வேண்டும். அதே போல அடுத்த பிறவிக்கு தேவையானதை இந்த பிறவியிலேயே தேட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். மற்ற 3ம் மன்னனுக்கு புரிந்தது. இதை முடித்து விட்டோம். அந்த 4ஆவதாக சொன்ன அடுத்த பிறவிக்கான தேவை அது என்ன என்பது அரசனுக்கு விளங்கவில்லை. குலகுரு செல்வ நம்பியையும் பண்டித பெருமக்களையும் அழைத்து தன்னுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்கிறார். அதில் எவரும் திருப்திகரமான பதில் சொல்லவில்லை. மன்னர் ஒரு பொற்காசு முடிச்சை மூங்கில் நுனியில் கட்டி அரண்மனை வாசலில் நடுமாறும் மன்னரின் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு அந்த பொற்காசுகள் என்று மக்களுக்கு அறிவிக்க செய்தான். அன்றிரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள், பரம்பொருளை தொழுது அருளை பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேவை என்று மன்னனின் சந்தேகத்தை தீர்த்து வைக்குமாறு எம்பெருமான் கூறுகிறார். மன்னா, நாராயணனே பரம்பொருள். பரம்பொருளை வணங்கி அருளை பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேவை என்று கூறுகிறார். அவர் சொல்லி முடிக்கும்பொழுது அந்த பொற்காசுகள் கட்டிய அந்த மூங்கில் வளைந்து தவழ்ந்து அவர் கைக்கு வந்து சேர்கிறது. மன்னனும் ஆச்சரியமடைந்து பெரியாழ்வாரின் கருத்தை ஏற்றான். அந்த சமயம் வானத்தில் கருட வாகனத்தில் பெருமாள் தோன்றி தரிசனம் தந்தார். அப்போதுதான் ஆழ்வாரும் பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் பாசுரம் பாட ஆரம்பித்தார்.